ஹாய், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று பார்த்துடலாமா? பூரிக்கேற்ற சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சுவையை கொடுக்குறதே இந்த கடலைப்பருப்பு தாங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டால் போதும். அதிகமாக சேர்த்தா புளிப்பு சுவை வந்துடும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறி விட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பூரிக்கேற்ற உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.